தாயோட ஓட்டுக்கு எப்படி காப்பாத்தினேன், எப்படி ரூஹ கொடுத்தேன், நானே நினைச்சு ஈமான கொடுத்தேன், நானே நினைச்சு இன்னும் இன்னும் என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு தாயோட மார்புல இருந்து ரத்தத்தை பாலாக்கி குளிர்காலத்துல சூடான பாலும் சூடான காலத்துல குளிரான பாலையை கொடுத்து நவீனவன் பிறந்து வளர்ந்து மௌத்தாகும் வரையில சூரியனை படைச்சதும் அவனுக்காக, சந்திரனை படைச்சதும் அவனுக்காக, தண்ணியை படைச்சதும் அவனுக்காக, சந்திரனுக்குள்ள வரக்கூடிய வெளிச்சம் மூலமாக அந்த பல வர்க்கம் எல்லாம் பழுக்குதே அதுவும் அவனுக்குத்தான், மீனும் அவனுக்குத்தான், ஆடு மாடு ஒட்டகம் கோழியும் அவனுக்குத்தான், மாணிக்கம் வைரம் தங்கம் அதுவும் அவனுக்குத்தான். என்னதான் நான் வேற யாருக்காக வேண்டி ஒன்றுமே செய்யல, எல்லாமே மனுஷனுக்குத்தான் செஞ்சேன். ஆனால் அந்த மனுஷன் எனக்கு நன்றி கெட்டவராக இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்டா. அந்த சம்பவம் சொல்லாம தூங்கேனுமா? எத்தனை தப்பு சம்பவத்துக்கு ஆளுகளே யோசிச்சு பார்ப்போம். நீங்க எல்லாம் சொல்லுதாய்க்கு எங்களோட பத்தி தான் சரி, நீங்க தான் நல்ல பிள்ளைகள் கேள்வி நான் செல்ல அல்லாஹு தஆலா தண்டனத்தை தந்தான்டா நாம் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்க மாட்டோம். எனவே அவன் இவ்வளவு காலம் எங்களுக்கு தந்த பிரச்சனைகள் எல்லாம் தண்டனை அல்ல, பனிஷ்மெண்ட் அல்ல, சோதனைகள் தான். திருந்துறதுக்காக வேண்டி கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கிறது, நோண்டுறது. தாய் தகப்பனும் என்ன செய்யறாங்க? என்ன செய்யறாங்க? உள்ள இருந்து நஜீஸ்வரன் வாய் போட்ட வாய்ப்பு போராட்டம் இல்லாட்டி மொழவ பூஷன் என்டைக்கு உள்ள நாசமா போறதுக்கா, உள்ள அழிஞ்சு போறதுக்கா? இதுக்கு புறம் என்ன செய்யறது? நஜீஸ்ல எடுத்து சாப்பிட்டு விழுங்கி அது இந்த பிள்ளைக்கு அநியாயம் வந்துடக்கூடாது. ஆனா மொழவு கொஞ்சம் வாக்கி நாக்குக்கு குழப்பம் தான். அந்த புள்ள எவ்வளவுதான் நஜீஸ் காத்தான் மடியில மனஜன கழிச்சாலும் தாய் சிரிச்ச முகத்தோட இப்படி மறுபடியும் நாளைக்கு 3 பயணம் செஞ்சு தாய் ஆளுகளை புள்ளியால வந்து இங்க வருகிறது. அது ஒரு செல்லமாக, அதை ஒரு செல்லமாக, அதை ஒரு கேலியாக கணக்கெடுத்து இந்த புள்ள எந்த மடியில எந்த நேரமும் நஜீஸ், எந்த நேரமும் கட்டில பெட்ஷீட்ல எல்லாம் மூத்தரம். இப்பதான் நம்முடைய மனைவிமார்களுக்கு எல்லாம் லேசாகி கொடுத்திருக்கிறான். வாஷிங் மெஷினும் அதுவும் இதுவும். நம்முடைய தாய்மார்கள் பட்ட கஷ்டத்தை நாங்க யோசிக்கல. கொஞ்சம் பிரச்சனை என்ன தாய்மார்கள் வெறுத்து நடக்கக்கூடிய வாலிபர்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு சுவர்க்கம் என்ன உலகத்திலே இருக்குதான். நல்லா பாதுகாப்பு. தாய்மார்கள் அந்த காலத்துல பெண்பசாவது இருக்குதா? என்னமோ ஒரு புடப்புண்ட போட்டு கட்டுவாங்க, கையால கழுவணும். பெம்பஸும் இல்ல, டயப்பஸும் இல்ல, வாஷிங் மெஷினும் இல்ல, கையால கழுவணும். ரைஸ் குக்கரும் இல்ல, கேஸ் குக்கரும் இல்ல, கையிலே நெருப்பா ஊதி ஊதி ஆக்கணும். அந்த காலத்துல பட்ட கஷ்டம் என்ன எங்களை வளர்க்கிறதுக்கு? எங்களுக்கு இப்ப கஷ்டம் விளக்குறது இல்லை. தாய் தகப்பனுக்கும் நன்றி இல்ல, உஸ்தாதுமாருக்கும் நன்றி இல்ல, ஷேகுமாருக்கும் நன்றி இல்ல, அவுலியாக்களுக்கும் நன்றி இல்ல, சஹாபாக்களுக்கும் நன்றி இல்ல, கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்றி இல்ல. அல்லாஹ்வே சொல்றான் எனக்கும் நன்றி. அப்ப இன்னஹு அலா ذلك லஷஹீத். அல்லாஹ் தான் அதுக்கு ஷாஹித். அல்லாஹ் தான் அதுக்கு ஷாஹிதா இருக்கிறான். நன்றி கெட்டவன் தான். ஏன் நன்றி கெட்டவன்? நான் உங்களுக்கு சொன்னேன், கண்ணுக்கு என்ன சரி ஆபத்தா ஓடி போய் 10 லட்சம் செலவழிக்கிறார். கண்ணை கொடுத்தவன் சொன்னதை செய்திருக்கிறார். நல்லமா செல்லி வேறு இல்லை. எந்த சென்ன குட்ட சென்னாலே மறந்துட்டு இதுக்கா இவ்வளவு தூரம் 4 மணிக்கு நான் வந்தேன். நீங்க ஒருத்தர் பாராட்டம் பாடம் ஏசம் பாடம் சொல்லக்கூடிய விஷயம் நானும் எங்க குடும்பமும் நீங்களும் உங்களோட குடும்பம் எடுத்து நடந்தா அல்ஹம்துலில்லாஹ். அது போதும். இப்ப நாங்க ஒவ்வொருத்தர் நெஞ்சில கைய வச்சு வாலிபர்கள் இருந்தான், படிக்கிறவங்க இருந்தான், தொழில் செய்யக்கூடியவர்கள் இருந்தான். நாங்க இவ்வளவு நாளும் அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத என்னென்ன பாவத்தை நாங்க செஞ்சு வாரம் என்று மனசால யோசிக்கிறோம். இதை இப்பவே விட்டு போடாவிட்டால் நாங்க கல்யாணம் முடிச்சு எங்களுக்கு 40-50 வயசானதுக்கு பிறகு
படத்துலதான் தாய் தாப்பம் வாழ்றாங்க. கொஞ்சம் வயதாளியாகி அவர்கள் மூக்காளர்கள் நஜீஸ் வர தொடங்குது. அவனுக்கு 70 வயது தாண்டிட்டுது. அவங்க பேசும் போதெல்லாம் கொஞ்சம் பல்லெல்லாம் விழுந்து கொஞ்சம் ஏதோ கொண்டமாகி அப்படி இப்படி என்றெல்லாம் வருதுன்னு சொன்னா கூட்டாளிமார்ட முன்னுக்கு இவர் வாப்பாண்டி சொல்றதுக்கு வக்கம் சில பிள்ளைகள் ஏன் அவர் கொஞ்சம் புது புதுக்கு வந்து கொஞ்சம் சொல்றது இருக்கிறாரே. நல்லடியார்களே, ஒரு ஹதீஸ்ல வருது, பாப்பாவோ உமாவோ மௌத்தாகும் வரையில யாரு சரி ஒருத்தர் மனுஷன் நோவிச்சு அவங்க ஏண்ட புள்ள எனக்கு துரோகம் செஞ்சிட்டானே, ஏண்ட புள்ள எனக்கு நன்றி கெட்டவனா நடந்துட்டானே பாப்பாவோ உமாவோ நினைச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த பாப்பாக்கு உமாக்கு மௌத்து வந்தால் இவருக்கு புள்ள பாக்கியம் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் தஆலா புள்ள பாக்கியத்தை சலாக்காதல ஏற்படுத்தி கொடுத்து ஒரு கெட்ட புள்ளைய கொடுத்து இவர் பாப்பாக்கு செஞ்ச அநியாயங்களை இவரால் அவருக்கு அல்லாஹ் கொடுத்து அந்த ஊர் மக்களை இது ஒன்றுமல்ல இவர் பாப்பாக்கு செஞ்ச அநியாயம், இது ஒன்றுமல்ல இவர் உமாக்கு செஞ்ச அநியாயத்துக்கு படுதாரி கண்ணால பார்க்கிற அல்லாஹ் காப்பாத்தோட வந்து மற்றவங்களை பேச வச்சுட்டு தானே போட்டாங்க. நாங்க காலத்துல நேரத்தை கழிச்சு போறோம், என்ஜாய் பண்ணி கொண்டு போறோம், நேரத்தை பாலாக்குறோம், படம் பார்க்கிறோம், பாட்டு கேட்கிறோம், கோளுக்கு போயிட்டு படம் பார்க்கணுமா, வீட்டுல படம் பார்க்கணுமா, நாடகம் பார்க்கணுமா, குர்ஆன் ஓதினதும் இல்ல, திக்ர் செஞ்சதும் இல்ல, சலவாத்தி சொன்னதும் இல்ல, ஒன்றுமே இல்ல. அல்லாஹ் மறந்து வாழ்ந்து கொண்டே போறோம். ஏன் உங்களுக்கு இப்ப விளக்கம் இல்ல, ஒன்றும் விளக்குது இல்ல. ஆனா நாங்கள் ஒரு பயணம் போய்கொண்டிருக்கிறோம். 20 வயது 30 வயதாகும், அது 40 ஆகும். அந்த டைமுக்கு எங்களுக்கு புள்ள குட்டி கிடைக்கும். புள்ள குட்டி கிடைச்சதுக்கு பிறகு நாங்க இப்ப செஞ்ச பாவத்தூர நாங்க மறந்துடுவோம். ஆனா அந்த பாவம் எங்களை சுத்தி வரும், எனக்கு ஞாபகம் இல்லை. அது சுத்தி 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 வந்து கொண்டே இருக்கு வருஷக்கணக்கில். இந்த பாவம் எங்களுக்கு அநியாயத்தை செஞ்சு கொண்டே இருக்கு. யாமத்தினால கிடைக்கிறது வேற இங்க. எனவே இந்த ரமலான் அல்லாஹ் ஏன் தெரியுமா தந்திருக்கிறான்? தௌபா செய்யறதுக்கும் இஸ்திக்ஃபார் செய்யறதுக்கும் திருந்துறதுக்கும். இந்த ரமலான் 27ஆம் முறைக்கு முந்தி திருந்தி நம் பாவி இல்லையா அல்லாஹ் நீ என்ன மன்னிச்சிரு, இனி பாவம் செய்ய மாட்டேன் யா அல்லாஹ், இனி நம் பாவம் செய்யற மாதிரி என்னைய நீ நடத்தினாதே யா அல்லாஹ், நீ என்ன பாதுகாத்து யா அல்லாஹ் அழுதழுது துஆ கேட்டு திக்ர் ஸலவாத்தோட பள்ளி வாசல் தொடர்பு கொண்டு உலமாக்களோடு தொடர்பு கொண்டு அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அமைப்புல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சரியான முறையில் முஹப்பத் வைத்து அவர்கள் சொன்ன விதம் வாழக்கூடியவர்களாக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னா லஅல்லகும் தத்தகூன். தக்வான்னு சொல்றது அல்லாஹ் எங்களுக்கு தார ஒரு சர்டிபிகேட். இப்ப யூனிவர்சிட்டியில போய் 10 வருஷம் கேம்பஸ்ல இருக்கிறார், 10 வருஷத்துக்கு பிறகு வாராரு, ஒன்றும் கிடைக்கல. நான் டாக்டர் இல்லை, என்ஜினியர் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன செஞ்சு இவ்வளவு நாளும் சும்மா ஆரம்பிச்சா. அப்ப எக்ஸாம்ல எல்லாம் நான் ஃபெயில். ஏன் சரியான முறையில் நேரத்தை பயன்படுத்த. அப்ப இந்த ரமலானிலே அல்லாஹ் சொல்லிட்டார் லஅல்லகும் தத்தகூன். ரமலான் கடைசி முடிவுல தக்வாதாரி என்ற சர்டிபிகேட்டை நான் உங்களுக்கு தருவேன். எப்ப இந்த ரமலானை நீங்க பயன்படுத்தினா. சும்மா பசியில இருந்து போட்டு தொழுவதும் இல்ல, சரியான முறையில் நடந்து கொண்டதும் இல்ல, வைராக்கியம், கோபம், கடும் கோபம், பொறாமை, தற்பெருமை, முனாஃபிக்குத்தனம், புறம் பேசுறது, இப்படித்தான் நோன்பை கழிச்சோம்னா இந்த நோன்புல எங்களுக்கு தத்தகூன் கிடைக்காது. தக்வாதாரியா மாற இயலாது. எப்படி வாழ்ந்தாலும் மௌத்து வரும். வயசில் ஆம்பளையோ பொம்பளையோ, இளந்தாரியோ குமர் பிள்ளையோ,